இங்க ஒரு குட்டி பையன் ஒரு நாள் ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்ல ஒரு விசித்திரமான விஷ் மிஷினை பாக்குறான். அந்த மிஷின் பெக் பண்ணாம கூட நார்மலா ஒர்க் ஆகிட்டு இருக்குது. உடனே அதுக்குள்ள ஒரு காயினை போட்டு நான் சீக்கிரமா பெரியவனா மாறணும்னு அவனோட ஆசையை சொல்றான். சொல்லி கொஞ்ச நேரத்துல அந்த மிஷினுக்குள்ள இருந்து ஒரு கார்டு வெளியே வருது. அதுல உன்னோட ஆசை நிறைவேற்றப்பட்டதுன்னு எழுதி இருக்குது. அதை பார்த்ததும் அவன் இது சும்மா பிராங்க்னு நினைச்சு அங்க இருந்து வேகமா ஓடி போயிடறான். ஆனா அன்னைக்கு நைட்டு முழுக்க அவனால சரியா தூங்கவே முடியல. அடுத்த நாள் காலையில கண்ணாடியில அவனை பார்த்ததும் பயங்கர ஷாக் ஆயிடறான். ஒரே நாள் நைட்ல அவன் 10 வருஷம் வளர்ந்து பெரியவனா மாறியிருப்பான். உடனே பயந்து போன அவன் திரும்பவும் சின்ன பையனா மாறுறதுக்காக திரும்பவும் அந்த மிஷினை தேடி வேகமா போறான். ஆனா அந்த இடத்துல இருந்து மிஷினை ஏற்கனவே தூக்கிட்டு போயிருப்பாங்க. இதனால ஏமாற்றத்தோட வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்குள்ள அவனை பார்த்து அவனோட அம்மா பயத்துல நீ யாருன்னு கேக்குறாங்க. அப்போ அவன் நான் தான் உங்க பையன் ஜார்ஜ்னு சொல்றான். அவனோட பர்த்டே நவம்பர் 3 ரீசெண்டா மேத்ஸ் எக்ஸாம்ல அவனோட மார்க் 61 அவனோட ஃபேவரட் பேஸ்பால் டீம் நேமையும் கரெக்டா சொல்லி நம்ப வைக்க ட்ரை பண்றான். ஆனா அவனோட அம்மா நீ என்னோட பையனை கடத்திட்டியான்னு கோபத்துல அவனை அட்டாக் பண்ண வர்றான். இதனால அவன் வேற வழி இல்லாம பயந்து அங்க இருந்து ஓடிறான். அப்புறம் நேரா அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் பில்லியை மீட் பண்ண போறான். ஆனா பில்லியும் அவனை பார்த்து பயந்து அவன் ஜார்ஜ்னு நம்பாம அழ ஆரம்பிக்கிறான். அப்போ ஜார்ஜ் அவங்க 2 பேருக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு பாட்டை பாடுறான். அதுக்கப்புறம் தான் பில்லி அவன் தான் தன்னோட ஃப்ரெண்டு ஜார்ஜ்னு நம்புறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த சிட்டி ஃபுல்லா அந்த மிஷினை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எந்த தகவலும் கிடைக்கல. உடனே நேரா கன்சியூமர் அஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அங்க போனா அவங்க அந்த மிஷின் ஆபரேட்டர் பத்தின டீடைல் கொடுப்பாங்கன்னு ஒரு ஃபார்ம் எழுதி கொடுக்குறாங்க. ஆனா இதுக்கான முடிவு வர்றதுக்கு இன்னும் 45 நாள் ஆகும்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் ஜார்ஜ் இன்னும் 45 நாள் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம மனசு உடைஞ்சு போயிடுறான். அப்போ பில்லி அது வரைக்கும் ஏதாவது ஜாப்ல ஜாயின் பண்ண சொல்லி ஐடியா கொடுக்குறான். சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு டாய் கம்பெனிக்கு இன்டர்வியூ போறாங்க. ஜார்ஜுக்கு எல்லா பொம்மைகளை பத்தியும் நல்லா தெரிஞ்சிருந்ததால ஈஸியா வேலை கிடைச்சிருது. அங்க கஸ்டமர்ஸோட டீடைல கம்ப்யூட்டர்ல என்டர் பண்றது மட்டும்தான் ஜார்ஜோட வேலையா இருக்கும். வேலையை பெர்ஃபெக்ட்டா செஞ்சதால அவனுக்கு முதல் மாச சம்பளமா $187 கிடைக்குது. பெரியவங்களுக்கு அது சின்ன அமௌண்டா தெரிஞ்சாலும் 12 வயசு பையனான ஜார்ஜுக்கு அது பெரிய அமௌண்டா தெரியுது. சம்பளம் கிடைச்ச சந்தோஷத்துல ஜார்ஜும் பில்லியும் ஹோட்டல்ல போயிட்டு விதவிதமா ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுறாங்க. இப்பதான் அவன் பெரியவனா மாறினதுக்கு ஃபர்ஸ்ட் டைமா சந்தோஷப்படுறான். ஒரு நாள் அவன் அங்க இருந்த பொம்மைகள் கூட விளையாடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கம்பெனியோட சேர்மன் அங்க வந்துடுறாரு. ஜார்ஜ் அந்த கம்பெனியோட எம்ப்ளாயிங்கிறதால அங்க இருக்கிற பொம்மைகளை பத்தி அவனோட கருத்தை கேட்கிறாரு. உடனே எல்லா பொம்மையோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றான். அதை கேட்டதும் இந்த எம்ப்ளாயி நம்ம கம்பெனியோட பொம்மைகள் எல்லாத்தையும் உண்மையாவே யூஸ் பண்ணி பார்த்திருக்கிறது தெரிஞ்சு அவர் ஆச்சரியப்படுறாரு. உடனே ஜார்ஜ் அந்த கம்பெனியோட கிரியேட்டிவ் டைரக்டரா நியமிக்கிறாரு. அவனோட ஒர்க் என்னன்னா அங்க இருக்கிற எல்லா பொம்மைகளையும் விளையாடி பார்த்து அதை இன்னும் சிறப்பா மாத்த என்னெல்லாம் செய்யலாம்னு அட்வைஸ் கொடுக்கறது மட்டும்தான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு செப்பரேட்டா ஒரு ஆபீஸும் கொடுக்குறாங்க. கடைசியில இதையெல்லாம் பார்த்த பில்லிக்கும் பெரியவனா மாறணும்னு ஆசை வந்து சீக்கிரம் அந்த மிஷினை தேடி கண்டுபிடிக்க முடிவு பண்றான்.